இத்தனை நாள் வெறும் சோகத்தையே ஷேர் பண்ண நான் இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு 4 பாராட்டு என் வீட்டுக்கார பாராட்டலான்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் அவங்கள பாராட்டவே இல்லை. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்காக வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை அவர் மேலே அந்த கடுப்பில். எத்தனை பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி கோபம் இருக்குன்னு தெரில. நீங்களே போய் பேசுனா எல்லாம் சரியாயிடும், சரிங்களா? அப்புறம் தண்ணி இதில் ஊற்றிட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் கேட்காமையே, சரிங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் காலையிலேயே ரீல்ஸ் இனிமேட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னங்காட்டி வரும்போது வடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மெதுவடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மெதுவடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் டீயோட தொட்டு சாப்பிட்லான்னு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தா எறும்பு வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு டீ வச்சு சாப்பிட்டு மெதுவடை அப்படிக்கா கடிச்சிட்டு குடிப்போம். மாமா நினைப்பிலையே, மாமா வாங்கி தந்த மெதுவடை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னையும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நீங்களும் காலப்போக்கில் எல்லாமே மாறிடும், ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் எல்லோரும் என்னோட மாமா மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நல்ல குணம் இருக்குது. நான் எவ்வளோ அவரை திட்டியும் இது பண்ணியும் உதாசீனப்படுத்தியும் அவர் வந்து என் கூட இருக்கார். மாமா நினைப்பிலே போயிட்டு டீயை வச்சு குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட கடையில் போய் உட்காரலான்னு இருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போவோம். ஏன்னா இங்கே சீசன் இல்லையா, ஃப்ரீயாக தான் இருக்கேன். ரெண்டாவது எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. சேர்ந்தோம் கம்மு மாதிரி ஒட்டிக்கலாமேன்னு பார்க்குறேன். ஆமாம் காய்ஸ், வீட்டுக்கு வந்தேன். காலையில் 7 மணிக்கெல்லாம் சமையல் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அப்படி சமைச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில் தக்காளி சாப்பிடுவோம் கிளறி கொடுத்துட்டு நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு போனேன். அதுக்கப்புறம் தான் அவர் வடை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை கூட மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் அதை நேசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, கொஞ்சம் தக்காளி சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காரு, அதை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டீ போட்டு குடிப்போம். இல்லை டீ போட்டு வச்சுட்டு ஆறட்டும், நம்ம சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போவோம். ஓகே, சாப்பாடு போட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக தான் போட்டு வந்திருக்கேன். வடை இருக்குது சாப்பிட்ணும், டீ வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் 2-3 நாளாக பார்த்திங்கன்னா சோறே திங்கல ஒழுங்கா. அழுது கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. இன்னும் சண்டையே போடக்கூடாது காய்ஸ். மாமா நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அழுது நைட்டு மன்னிப்பு கேட்டேன். ஸோ அவரும் இத்தனை நாள் நடந்து நான் உனக்கு விட்டுட்டு போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப செமையாக இருந்துச்சு. படமே எடுத்துடலாம். சரி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு மெதுவடை வாங்கிட்டு வந்திருக்காரு மாமா. முதல்ல நான் மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் இவருன்னு வந்துச்சு. இப்போ மறுபடியும் மாமான்னு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் மித்தவங்கள்ட்ட சொல்லும் போது மாமான்னு தான் சொல்லுவேன். இதில் மெதுவடைன்னு கேள்விப்பட்டிருக்கு. இது மெதுவடையா இல்லை மெது போண்டாவான்னு தெரியல. ஓட்டையே காணும் காய்ஸ். மெதுவடைக்கு பெசலே அந்த ஓட்டை தான். அந்த ஓட்டையவே காணும். சரி, ஓகே, வாங்க சாப்பிட்லாம். காலையில் டிஃபன் தக்காளி சாப்பாடு மெதுவடை. வெயில் மண்டையை பொழந்துட்டு அடிக்குது. நான் இவர் கடைக்கு போகலான்னு நினச்சேன், மாமா கடைக்கு. கடைசியில் கஸ்டமர் ஒருத்தவங்க கம்மல் கேட்டுட்டு வந்தாங்க. கவரிங் தோடெல்லாம் விற்றுட்ருக்கேன்னா கம்மல் கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட பேசிக்கிட்டு அப்படியே டைம் போனதே தெரில. மதியானம் இப்போ 1:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி சமைக்கிற வேலையும் இல்லை, காலையில் சமைச்சு விட்டனால. ஸோ காட் இஸ் கிரேட். ஸோ எனக்கு இந்த உத்ராஜை போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவாக எல்லா விஷயமே எனக்கு நடக்குது. எது உண்மையாக இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு இது இருந்தால் 2-3 விஷயத்த மட்டும் தான் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த 2-3 விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை கழட்டி வச்சுருவேன், சரிங்களா? இப்போது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். சாப்பிட்டுட்டு மதியான சாப்பாடு, அதுக்கப்புறம் கடையில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். சாயந்தரம் மட்டும்தான் அவர் கடைக்கு போகணும், சரிங்களா? சரி, ஓகே, இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கலாம். எல்லாம்